அன்பு நண்பர்களுக்கு வணக்கம், அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பி. சீதாராமன், முதலீட்டாளர், லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டர், லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் கோல்டு அசெட் இன்வெஸ்டர் அண்டு லாங் டேர்ம் கிரிப்டோ அசெட் இன்வெஸ்டர். அன்பு நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எது உண்மையான கல்வி அதை பற்றி பார்க்கலாம். எந்த கல்வி நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கிறதோ, சுயமாக முடிவுகள் எடுக்க வைக்கிறதோ, சுயமாக தீர்மானங்கள் எடுக்க வைக்கிறதோ அந்த கல்விதான் உண்மையான கல்வியாகும். நான் படிக்கும் மாணவனாக இருக்கும்போதே அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்பது எனது இலக்கு. 10th முடிக்க 10 ஆண்டுகள், +2 முடிக்க 2 ஆண்டுகள், கல்லூரி படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிக்க 3 ஆண்டுகள், ஆக மொத்தம் 15 ஆண்டுகள் நான் கல்விக்காக முதலீடு செய்திருக்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கும்போதே சம்பள பணத்துக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது. ஆனால் சம்பள பணத்துக்காக வேலை செய்யும்போது எனக்கு லாப பணத்தை ஈட்ட வேண்டும் என்பது எனது இலக்காக மாறியது. ஏனென்றால் லாப பணம் தான் நமக்கு பேசிவ் இன்கம் உருவாக்கும், பேசிவ் இன்கம் தான் நமக்கு நிதி சுதந்திரம் உருவாக்கும், பண சுதந்திரம் கொடுக்கும். ஆகவே நாம் சம்பள பணத்துக்காக வேலை செய்யாமல் லாப பணத்துக்காக வேலை செய்ய வேண்டும், லாப பணத்தை ஈட்டுவதற்காக முதலீடு செய்ய வேண்டும் என்பது எனது இலக்காக இருந்தது. ஆகவே 13 ஆண்டுகள் நான் வேலையில் இருக்கும்போதே அந்த நேரத்தில் பொருளாதார கல்வி பற்றி, நிதி கல்வி பற்றி, பணக்கல்வி பற்றி படிப்பதற்காக நான் நேரத்தை முதலீடு செய்தேன். அதே நேரத்தில் வேலையும் செய்து சம்பள பணத்தையும் வாங்கினேன். எது உண்மையான கல்வி அதை பற்றி பார்ப்போம். சுயமாக சிந்திக்க ஆரம்பித்தேன், இதுவே உண்மையான கல்வி. சுயமாக எழுத ஆரம்பித்தேன், சுயமாக படிக்க ஆரம்பித்தேன், சுயமாக ஆராய ஆரம்பித்தேன், சுயமாக சோதிக்க ஆரம்பித்தேன், சுயமாக நல்ல முடிவுகள் எடுத்தேன், சுயமாக நல்ல தீர்மானங்கள் எடுத்தேன், சுயமாக நல்ல குறிக்கோள் கொண்டேன், சுயமாக நல்ல லட்சியம் கொண்டேன், சுயமாக நல்ல இலக்குகள் கொண்டேன், சுயமாக நல்ல கற்பனைகள் கொண்டேன், சுயமாக நல்ல கனவுகளை கொண்டேன், சுயமாக நல்ல நேர்மறை எண்ணங்கள் வளர்த்து கொண்டேன், சுயமாக நம்பிக்கை அதிகரித்து கொண்டேன், சுயமாக தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டேன், சுயமாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வளர்த்து கொண்டேன், சுய பேச்சு வளர்த்து கொண்டேன், சுய மதிப்பு வளர்த்து கொண்டேன், நல்ல வாய்ப்புகளை தேடி சென்றேன், தேடி வந்த நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டேன், நல்ல வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தேன். இதுவே எனது கல்வியின் பவராகும், இதுவே உண்மையான கல்வியாகும். சம்பள பணத்துக்காக நான் வேலைக்காரனாக இருக்கும்போதே லாப பணத்தை ஈர்க்க எனது சம்பள பணத்தை முதலீடு செய்து முதலாளியாகவும் முதலீட்டாளராகவும் வளர வேண்டும் என்பதே எனது இலக்காகும். சில ஆண்டுகள் சம்பள பணத்துக்காக நான் வேலை பார்த்தேன். இப்பொழுது எனது முதலீட்டு பணம் எனக்காக வேலை பார்த்து லாப பணத்தை ஈட்டி கொடுக்கிறது. அதாவது ஆக்டிவ் இன்கம்காக நான் வேலை செய்வேன். இப்பொழுது பேசிவ் இன்கம்காக என்னுடைய முதலீட்டு பணம் வேலை செய்கிறது. இப்போது நான் வேலை செய்கிறேன். அதாவது பேசிவ் இன்கம் என்னுடைய முதலீட்டு பணம் உருவாக்கி கொடுத்தது. நான் 2010 கல்லூரி படிப்பு முடித்த உடனே ஒரு பிரபல துணிக்கடையில் ஸ்ரீநகரில் பில்லிங் கிளர்க்காக 2019-2012 வரை வேலை பார்த்தேன். கேஷியராக 2012 முதல் 2023 வரை வேலை பார்த்தேன். சுமார் 13 ஆண்டுகளாக ஒரே கம்பெனியில் ஒரே பதவியில் 12 மணி நேரங்கள் 2023 வேலை பார்த்து கொண்டிருந்த போது எனது பேசிக் வருமானம் 19,000. இந்த பேசிக் 19,000 சம்பள பணத்தில் நான் வேலை பார்த்ததற்கு காரணம், இந்த வேலையை விட்டு நின்றால் நான் ஒரு முதலாளியாகவோ அல்லது முதலீட்டாளராகவோ வளர்ந்த பிறகுதான் வேலையை விடுவேன் என்றும் அதற்கான சரியான வாய்ப்பை தேடி சென்றேன். தேடி வந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் வரை பயமில்லாமல் பயங்கரமாக வேட்டையாடும் சிங்கம் போல, பதுங்கி வேட்டையாடும் புலியை போல, இலக்கை துல்லியமாக வேட்டையாடும் கழுகை போல வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த வேளையில் நான் தீவிரமாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் புத்தகங்கள் வாசிப்பேன், 3 மணி நேரம் எழுதுவது, +2 மணி நேரம் யூடியூப் வீடியோ பொருளாதார சம்பந்தமான தினசரி வீடியோக்கள் பார்ப்பது. இந்த 13 ஆண்டுகளில் நான் கிட்டத்தட்ட
68 வகையான கீழ்கண்ட தலைப்புகளில் 68 புத்தகங்களை படித்து முடித்திருக்கிறேன். பணக்கல்வி பற்றி, பொருளாதார கல்வி பற்றி, நிதி கல்வி பற்றி, முதலீட்டு கல்வி பற்றி, வியாபார கல்வி பற்றி, தொழில்நுட்ப கல்வி பற்றி, தகவல் தொழில்நுட்ப கல்வி பற்றி, பங்கு சந்தை கல்வி பற்றி, பண பரிணாம வளர்ச்சி பற்றி, ஆங்கில கல்வி இவையெல்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவாலுவேஷன் ஆஃப் மணி, எவாலுவேஷன் ஆஃப் டெக்னாலஜி, ட்ரெண்டிங் டெக்னாலஜி, ஃபாஸ்ட் அண்ட் வேர்ல்டு டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி, ஹை நாலேஜ் ஸ்கில் பவர் போன்றவற்றை படித்திருக்கிறேன். மேலும் என்னை பேசும் ஈட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு 3 கோளாக இருந்த புத்தகங்கள் 8வது பொருளியல் கல்வி, 9வது பொருளியல் கல்வி, 10th பொருளியல் கல்வி +1 பொருளியல் கல்வி ப்ளஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் போன்ற புத்தகங்கள். மேலும் 12th பொருளியல் கல்வி, 12th வணிகவியல் கல்வி போன்ற கல்வி புத்தகங்கள் எனக்கு சுயமாக சிந்தித்து வைக்க ஒரு ஆயுதமாக எனக்கு இருந்தது. பேசு இன்கம் உருவாக்குவதற்கு ஒரு ஆயுதமாக இருந்தது இந்த பொருளியல் கல்வி மற்றும் வணிகவியல் கல்வி +1 எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் போன்ற கல்வி புத்தகங்களாகும். ஆகவே நண்பர்களே, இந்த புத்தகங்களை நீங்கள் நன்றாக அர்த்தம் புரிந்து படித்தால் உங்களுக்கே அனைத்து விஷயங்களும் நன்றாக புரியும். மேலும் இந்த புத்தகங்களை ஆழ்ந்து படிக்கும்போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னே வரும். பேஸ் இன்கம் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் அடையலாம். ஆகவே நண்பர்களே, இந்த புத்தகங்களை நன்றாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். படிக்கும் மாணவர்கள் தான் அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டிய அவசியமில்லை. பிள்ளைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்களும் பணத்தை குவிக்க, பணத்தை பெருக்க, இருக்கும் பணத்தை கொண்டு லாப பணத்தை ஈட்டுவதற்கு நாமும் அந்த புத்தகங்களை ஃப்ரீயான டைமில் படித்து நிறைய நாலேஜ் ஸ்கில் வளர்த்து கொள்ளலாம். நாலேஜ் தான் நமக்கு பணம், ஸ்கில் தான் பணமாக மாறும். ஆகவே இந்த புத்தகங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் புத்தகங்களாக நமக்கு அமையும். ஆகவே நண்பர்கள் இந்த புத்தகங்களை படிங்கள். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளங்கள், வாழ்க மக்கள். சீதாராமன் முதலீட்டாளர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.